நாம் இன்றைக்கு சிந்திக்க எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 34 11ஆம் வசனம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். Come, you children, listen to me. I will teach you the fear of the Lord. சங்கீதக்காரனாகிய தாவீது, பிள்ளைகளே என்னிடத்தில் வந்து எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து கற்றுத்தரப்போகிறேன், கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து கற்றுத்தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி தான் இன்றைக்கு நாம் வாசித்த வேத பகுதி 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தினுடைய 10 முதல் 22ஆம் அதிகாரத்தினுடைய 4 வரைக்குமான பகுதி. இதனுடைய பின்னணி என்ன? பின்னணி என்ன? தாவீது இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சிறுவனாயிருக்கும் போதே, வாலிப வயதிலே. ஆனால் அரசனாயிருக்கிற சவுல் அவனை கொல்ல விரட்டி கொண்டிருக்கிறார் எல்லா வகையிலும். ஆகவே அவன் தப்பி பெலிஸ்தேயர்களுடைய தேசத்திற்கு போகிறான். அங்கே இருக்கிற ஒரு அரசன், ஆகீஸ் என்கிறதான ஒரு அரசன் இடத்துல அங்கே போகிற போது அவனுடைய பெலிஸ்தருடைய அரசனுடைய சேவகர்கள் அல்லது போர் வீரர்கள் அல்லது அரண்மனையில் இருக்கிற மக்கள் பேசிக் கொள்கிறதை கேட்கிறான். என்ன பேசிக் கொள்கிறார்கள்? இவன் தாவீது அல்லவா, இவனை குறித்து தானே இஸ்ரவேலில் இருக்கிற பெண்கள்லாம் பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்களே, இவன் தானே அது? இவன் இப்பொழுது பெலிஸ்தர்களுடைய தேசத்திற்கு வந்திருக்கிறானே என்பது போல அவர்கள் பேசிக் கொள்வதை இவன் கேட்கிறான். கேட்டவுடன் இவனுக்கு பயம் வந்து விடுகிறது. நாம் யார் என்று தெரியாது என்று இங்க வந்தோம், சவுல் கிட்ட இருந்து தப்புனோம் என்று வந்தோம். ஆனா நம்ம இனம் கண்டு கொண்டார்கள். நான் பெலிஸ்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி என்பதை தெரிந்து கொண்டார்கள். என்ன நடக்கப் போகிறதோ என்கிற பயத்தோடு அவன் பைத்தியக்காரன் போல நடிக்கிறான். சுவற்றை கீறுவது, கதவை கீறுவது, வாயிலிருந்து எச்சில் வழிந்து தன் தாடியின் வழியாய் போவது போல அவன் ஒரு பைத்தியக்காரனை போல நடந்து கொள்கிறான். இவனை பிடித்து ஆகீஸ் அரசனுக்கு முன்பு நிறுத்துகிறார்கள். நிறுத்தின உடனே அவன் கேட்கிறான், இங்கே பைத்தியங்கள் குறைவாய் இருக்கிறது என்றா அவனை கொண்டு வந்தீர்கள்? அவன் பைத்தியக்காரன் போல் இருக்கிறது என்று அவனால் ஏறக்குறைய விரட்டி விடப்படுகிறார்கள். தாவீது ஏறக்குறைய விரட்டி விடப்படுகிறான். 22ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுது, அங்கிருந்து அவன் தப்பி ஓடி அதுல்லாம் என்கிற ஒரு குகைக்கு போகிறான். அவன் அங்கிருந்து தப்புகிற போது, இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியை வாசித்து பாருங்க. தலைப்ப, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். வேஷம் மாறுறான், அவனை துரத்தி விட்டுறாங்க. துரத்தி விடப்படுகிற போது அவன் பாடின பாடல் தான் இந்த பாடல். அதே நேரத்தில் அந்த குகையில் வந்த போதும் இவன் பாடின பாடல். குகைக்கு வந்தவன் என்ன நடந்ததா? தாவீது இந்த குகையில் வந்துட்டு இருக்கிறான் என்று செய்தி பெத்லகேமில் ஏறக்குறைய இருக்கிறதான அவனுடைய குடும்பத்திற்கு போகிறது. அவன் குடும்பத்திலே அவன் தகப்பன், தாய் மற்றும் அவனுடைய பிரதர்ஸ் என்கிற அவனுடைய என்டையர் குடும்பத்திற்கு சவுலால் எப்பொழுதுமே ஆபத்து இருக்க வாய்ப்பு உண்டு. தாவீதை பிடிக்க வேண்டும் என்றால் அவனுடைய பெற்றோரையோ சகோதரர்களையோ பிடித்தால் ஒருவேளை அவனை பிடித்து விட முடியும் என்கிற நிலை இருக்கிறதுனால தாவீது இவ்வளவு பக்கத்தில் வந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடன் குடும்பத்தின் மக்கள் எல்லோரும் தாவீதின் இடத்தில் வந்து விடுகிறார்கள் இந்த குகைக்கு. அந்த குகைக்கு வந்த பின்பு ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் ஆகிய எல்லாரும் வராங்க. இவனுடைய குடும்பத்தோடு கூட அவங்களும் வந்துடுறாங்க. தாவீது இங்க இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே those who discontent with Saul or those who already debit, கடன் அல்லது ஒடுக்கப்பட்டவர்கள் பல்வேறு காரணங்களால் இவங்கெல்லாம் வந்து அங்க கூடிடுறாங்க அந்த குகை கிட்ட. அந்த குகை ஒரு பெரிய குகையா இருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன், தெரியல, அல்லது அதை சுற்றி. ஆக அவர்கள் மட்டுமே ஏறக்குறைய 400 பேர்கள். இந்த 400 பேருக்கு அவன் தலைவனாகிறான். அதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் இதுங்க.
தலைவனாகிறான். இப்படி கடன்பட்ட, ஒடுக்கப்பட்ட, முறுமுறுக்கிற ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்கல்ல, இந்த மக்களை பார்த்துதான் அவன் சொல்றான், பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன். இஃப் யூ ரீட் திஸ் பர்டிகுலர் psalm with that background, you will have plenty of light. இது சாதாரணமா ஒரு சங்கீதமா மட்டும் நீங்க பார்க்கும்போது it will have a light for you. If you connect these both portions together, and தாவீது யாரை பார்த்து பிள்ளைகளேன்னு கூப்பிட்டாரு? அப்ப தாவீதுக்கு பிள்ளை இருந்துச்சா? இல்ல. தாவீது அரசனா இருந்தானா அப்போ? இல்ல. அப்ப யார் அவர் கூப்பிடுறாருன்னா, இந்த கடன்பட்டு, ஒடுக்கப்பட்டு, முறுமுறுக்கிற ஒரு கூட்டம் வந்து நிக்குதுல்ல கூட, அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்னோடு வந்துட்டீங்க, நான் உங்களுக்கு இப்ப தலைவன் ஆயிட்டேன் இல்ல, now listen to me, I will teach you what is fear of God. கடவுளுக்கு பயப்படுவது என்றால் என்ன, ஏன் பயப்பட வேண்டும், எதற்காக பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன் என்று சொல்கிற அந்த பின்னணி உள்ள பகுதி தான் இந்த வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்னென்ன நன்மைகளை தரும் என்றால், இதே சங்கீதத்துல 2 இடத்துல தாவீது சொல்லியிருக்காருங்க. 7ஆம் வசனத்துல, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இது அவனுடைய அனுபவத்தில் ஏற்பட்டது. அவன் ஆகீஸ் அரசனுக்கு முன்பாக அவனுடைய சேவகர்கள் இவன் யார் என்று அடையாளம் கண்டு கொண்ட பின்பு கடவுளிடத்தில் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, நான் இங்க பாதுகாப்புக்காக வந்தேன், என்னை அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்று ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும் போது அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான். எங்கிருந்து கூப்பிட்டான்? பெலிஸ்திய அரசனுடைய அரண்மனையிலிருந்து கூப்பிட்டான், என்னை காப்பாற்றும் ஆண்டவரேன்னு. கர்த்தர் அவனை கேட்டார், அவன் இடுக்கணுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவித்தார். எப்படி விடுவித்தார்? அவருடைய தூதர்களை அவனை சுற்றி பாளையம் இறங்கி விடுவிக்கிறாராம். திஸ் இஸ் ஹிஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் தூதர்களை கண்ணால் பார்க்கவில்லை, ஆனால் அவன் சொல்றான், கர்த்தருக்கு பயந்தவர்களை அவர் விடுவிக்கிறார். திரும்ப அப்படியே 9ஆம் வசனத்துக்கு வாங்க. அவன் சொல்றான், அவருக்கு பயந்திருங்கள். ஏன் அவருக்கு பயந்திருக்க வேண்டும்? அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இவன் தன்னுடைய வீட்டிலே படுத்து உறங்கி ஏறக்குறைய சில ஆண்டுகள் ஆயிடுச்சு அவனுக்கு, தாவீதுக்கு. காடுகள், வனாந்தரங்கள், கெபிகள் என்றே ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனா அவன் சொல்றான், நான் கடவுளுக்கு பயந்தவனா இருந்தேன், எனக்கு குறைவு எதுவும் வரல, என்னை விடுவித்தார். இந்த 2ஐயும் அவன் அனுபவித்தபடியினாலே விடுவிப்பு, பாதுகாப்பு, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவது என்கிற 2ஐயும் இவன் அனுபவித்தான். எந்த லேபிள் இவன் அனுபவிச்சானா என்றால், கர்த்தருக்கு பயந்தேன் அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்கிற லேபிள் தான். Because of that, now he is calling these people children. பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுவது எவ்வளவு நல்லது என்று நான் உங்களுக்கு போதிப்பேன். தாவீது கிட்ட so many qualities இருந்துச்சுங்க. திருப்புங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை நான் கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். என்ன வாசிப்பதில்? சுரமண்டலம். அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். தாவீதை குறித்து தாவீதை ஏற்கனவே பார்த்த ஒரு மனிதன் சவுலிடத்துல சொன்ன வார்த்தைகள் இது. அவன் வாசிப்பதில் தேறினவன், இசைக்கருவிகளை வாசிப்பதில் தேறினவன், அன்றைக்கு இருந்த இசைக்கருவிகள். பராக்கிரமசாலி, அவன் நல்ல பராக்கிரமம் உள்ளவன், பலம் உள்ளவன். அவன் யுத்த வீரன், அவன் நல்ல யுத்தம் செய்ய அறிந்தவன், அநேக யுத்தங்களை அறிந்தவன், யுத்த வீரன். காரிய சமர்த்தன், எந்த காரியமாக அனுப்பினாலும் நன்றா செய்யக்கூடிய காரிய சமர்த்தன். அழகானவன், சௌந்தரியம் உள்ளவன், கடவுள் அவனோடு கூட இருக்கிறார். இது தாவீதை குறித்து இன்னொருத்தர் சொன்ன ஒரு சர்டிபிகேட். அப்படி இருக்கும்போது இந்த தாவீது தன்னிடத்தில் வந்த முறுமுறுக்கிற, கடன்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, நீங்க எல்லாம் என் கூட வந்துட்டீங்கல்ல, ஐ வில் பி யுவர் மாஸ்டர், இஸ் இட் நாட்? தலைவன் ஆயிட்டன்ல, நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவதுன்னா என்னன்னு கற்றுத்தரேன். நான் யுத்தத்துல வல்லவன்,
ஆகவே எப்படி யுத்தம் பண்ண வேண்டும், எதிரிகளை எப்படி தாக்க வேண்டும், வெற்றிகளை எப்படி குவிக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறேன் என்று சொல்லல. நான் அநேக பாடல்களை பாடியிருக்கிறேன், இசைக்கருவிகள் வாசிக்க எனக்கு நல்லா தெரியும். ஐ வில் டீச் யூ, ஆல் ஆஃப் யூ, ஹவு டு பிளே எ குட் மியூசிக். பை பிளேயிங் தட் ஹவு கேன் யூ ப்ளீஸ் காட், கடவுளை எப்படி நீ வாழ்த்த முடியும், துதிக்க முடியும் என்று கற்றுத்தருகிறேன் என்று சொல்லல. அவன் ஒரு பராக்கிரமசாலி, சௌந்தரியவான், காரிய சமர்த்தன், போகிற இடங்களெல்லாம் காரியங்களை நன்றா முறையில் செய்யறது எப்படி நான் கற்றுத்தரேன் சொல்லல. அவன் சொன்ன ஒண்ணு என்னன்னா, அவன் அன்று வரைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான ஒரே காரணம் கடவுளுடைய பயம். அவன் கடவுளுக்கு பயந்தான், கடவுள் அவனை பாதுகாத்தார் இல்லையா? ஆகவே அவன் சொல்றான், நான் உங்களுக்கு முதலாவது கற்றுத்தர வேண்டியது, ஐ ஹவ் பிளண்டி ஆஃப் குவாலிட்டிஸ். யுத்தம் செய்ய தெரியும், வாசிக்க தெரியும், பட் ஐ வாண்ட் டு டீச் யூ ஃபியர் ஆஃப் காட். நீங்கள் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 14 மற்றும் 30 ஆகிய வசனங்களை நீங்க போய் பாருங்க. சவுல் எங்கெல்லாம் தாவீதை அனுப்புனானோ அங்கெல்லாம் அவன் ரொம்ப புத்திமானா நடந்து கொண்டானான். He walked very wisely. எப்பொழுதெல்லாம் பெலிஸ்தியர்களுடைய படைகள் புறப்பட்டு வந்ததோ அப்பொழுதெல்லாம் தாவீது கிட்ட ஒரு படை இருந்தது, இவன் சவுல் கிட்ட இருக்கும்போது மற்ற அநேகர்கிட்ட படை இருந்தது. இவர்கள் அனைவரும் இந்த யுத்தத்திற்கு போகிற போதெல்லாம் தாவீது புறப்பட்ட விதம், அவன் செயல்பட்ட விதம், வெற்றிகளை குவித்த விதம் பார்க்கும்போது அவன் மிகவும் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி அவன் புத்திமானாய் நடந்து கொண்டானா என்றால் அங்கே எழுதப்படல, வேதம் பின்பு எழுதியிருக்கிறது அவன் புத்திமானாய் நடந்து கொண்டதற்கு காரணம் என்ன என்று. அதில் ஒன்றுதான் இது, கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல். பிரியமானவர்களே, இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன பண்ணும் உங்களுக்கு என்றால் வேதம் சொல்லுகிறது, இட் டீச்சஸ் யூ தி விஸ்டம். நம்மெல்லாம் என்ன கேட்டிருக்கிறோம், நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனங்கள், நீதிமொழிகள் 1:7, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சங்கீதம் 111:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த 3 வசனமும் இதுதான் சொல்லுது. ஆங்கில வசனம் அந்த ஆரம்பம் என்ற வார்த்தை என்னன்னு தெரியுமா சொல்லுதுங்க, ஃபவுண்டேஷன் ஆஃப் த விஸ்டம். Fear of God is a foundation of the wisdom. What is a foundation? நீங்கள் வீடு கட்டுகிற போது முதலாவது என்ன பண்ணுவீங்க? நன்றாக தோண்டி ஆழமாக அடித்தளம் இடுவோம். அந்த அடித்தளத்தின் மீது கட்டப்பட்ட சுவர், அதன் மீது போடப்பட்ட தளம், அதன் மீது இருக்கிறதான மற்ற எல்லா காரியங்கள் தான் அந்த வீட்டில் நீங்கள் வாழ உதவுகிறது. அடித்தளம் இல்லாத ஒரு வீட்டில் ஒரு மனிதனும் குடியேற மாட்டான். ஏனென்றால் காற்று அடிக்கும், மழை பெய்யும், வெள்ளம் வரும், இத்தனை காரியங்கள்ல அது விழுந்து போயிடும். ஆகவே அடித்தளம் அவ்வளவு முக்கியம். ஆக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அதை ஆங்கிலத்தில் த ஃபவுண்டேஷன் ஆஃப் விஸ்டம். அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது இட்ஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் when you start to fear God, இட்ஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல. அப்போதான் உங்க வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில there is a foundation was laid. ஃபவுண்டேஷன் மட்டும் தான் லேட் ஆகுது, இன்னும் வீடு கட்டல. Try to understand, when you start to fear God, எப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட துவங்குகிறீர்களோ, கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் என்ன, அதை நான் பின்னாடி வரேன். When you start to fear God, what happen in your life? First of all, foundation is laid down. ஒரு அடித்தளம் போடப்படுகிறது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. அதுதான் அந்த 3 வசனமும் சொல்கிற உண்மையான சத்தியம். ஆக அடித்தளம் போடப்பட்டாயிற்று இல்லையா, தொடர்ந்து நீ கர்த்தருக்கு பயந்து கொண்டே இருக்கிறாய். என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 15க்கு வாங்க, 33ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். இங்க பாத்தீங்களா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். The fear of the Lord is a instruction for wisdom என்று ஆங்கில வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு மொழியாக்கம் சொல்லுகிறது, it, எது? The fear of God teaches you the wisdom. அப்போ
நீ கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம், த ஃபவுண்டேஷன் ஆஃப் விஸ்டம் என்று வேதம் சொல்லுகிறது. ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. நான் ஊரில் பார்த்துருக்கிறேன் நிறைய இடங்களில் அடித்தளம் போட்டப்பட்டு அந்த 3 அடி உயரத்துக்கு அல்லது 2 அடி உயரத்துக்கு அந்த கட்டுக்கள் வரைக்கும் கட்டி விட்டுருக்கிற அநேக அடித்தளங்களை பார்த்துருக்கிறேன். ஆக அடித்தளம் போடுவதனாலே நன்மை உண்டா? உண்டு. ஏனென்றால் அடித்தளத்தின் மீது நீ வீடு கட்ட முடியும். அடித்தளம் இல்லாமல் கட்டினால் பிரயோஜனமற்றது. ஆக அடித்தளம் போடுவது நல்லது. ஆனால் அடித்தளத்தோடு நிற்க வைத்து விட்டால், if you stop with the foundation itself, you cannot live there again. நீ அடித்தளம் இல்லாமல் கட்டினாலும் வாழ முடியாது, அடித்தளத்தோடு மட்டுமே வாழ்ந்து விடவும் முடியாது. அப்போ வேதம் சொல்லுகிறது, the fear of God is a foundation first. Then if you continue in the fear of God, அதாவது உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் கடவுளுக்கு பயந்து கொண்டே இருக்கும்போது, then that fear of God will teach you wisdom. Wisdom. It teach you the wisdom. ஆக அடித்தளத்தில் இருப்பது wisdom. ஞானம் துவங்குவதற்கான ஆரம்பம் ஆயிடுச்சு. நீ ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் நீ கடவுளுக்கு பயந்து கொண்டு வர அந்த கர்த்தருடைய பயம் உனக்கு ஞானத்தை போதித்து கொண்டே இருக்கிறது. நீ கட்டுவதெல்லாம் ஞானத்தோடு கட்டப்படும். நீ கட்டுவதெல்லாம் அந்த வீடு முழுவதுமே ஞானத்தினால் கட்டப்படும். ஞானத்தினால் கட்டப்படும். நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, ஞானத்தினால் வீடு கட்டப்படும். ஞானம் எப்படி வரும்? வேதம் நமக்கு வழி சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். தொடர்ச்சியான ஞானம், ஒரு வீடு கட்டுவதற்கு அவசியமான ஒட்டுமொத்த ஞானம் எப்படி வரும்? கர்த்தருக்கு பயப்படுவதனால். that will teach you the wisdom. அப்போ வேதம் எவ்வளவு துல்லியமாக இந்த கர்த்தருக்கு பயப்படுவதை எடை போடுகிறது பார்த்தீங்களா? அதாவது கடவுள் மனித குலத்திற்கு கொடுத்த ஒரே ஒரு புத்தகம் இந்த வேதம். இந்த மனித குலம் கடவுளை அறிந்து கொள்ள, கடவுளுடைய வழிமுறைகளை அறிந்து கொள்ள, கடவுளுடைய பிள்ளைகளாய் மாற, கடவுளோடு அவர் வாழ்கிற இடத்தில் வாழ என்று எல்லாவற்றுக்குமான வழிமுறைகளை எழுதி கொடுத்த ஒரே புத்தகம் இந்த வேதம். இந்த வேதம் சொல்லுகிறதை கேட்டீங்களா? The fear of God is foundation, and fear of God teaches you wisdom. தாவீது சொல்லுகிறான், பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன். எஸ், கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களுக்கு என்ன கிடைக்குமா? இதே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை என்கிற வார்த்தை எப்பொழுதுமே இட் கனெக்ட்ஸ் வித் ஃபியூச்சர். நம்பிக்கை, ஹோப் என்றாலே இட் கனெக்ட்ஸ் வித் ஃபியூச்சர். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை ஆக உன் எதிர்காலத்தை குறித்த ஒரு திடமான ஒரு நம்பிக்கை கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு இருக்கும். காரணம், அவன் பயப்படுகிறது கடவுளுக்கு. அதனாலே அவனுக்கு ஞானம் கிடைக்கிறது. தொடர்ந்து அவன் பயந்து கொண்டிருக்க போது அவனுக்கு ஞானத்தில் அவன் வளர்ந்து கொண்டே வருகிறான். ஞானம் வளர வளர கடவுள் எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். கடவுள் தான் எல்லாவற்றையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். கடவுளுடைய கரங்களில் மட்டுமே என்னுடைய சுவாசம் இருக்கிறது என்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட அவனுக்கு ஒரு திடமான ஒரு நம்பிக்கை உண்டு. எல்லாவற்றையும் குறித்து கடவுளுக்கு பயந்தவனுக்குத்தான் அந்த திட நம்பிக்கை உண்டு. அதே அதிகாரத்தினுடைய அடுத்த வசனத்தை பாருங்க. இந்த கடவுளுக்கு பயப்படுகிறவனுக்கு என்னவா என்றால், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று. ஆங்கில வேதம் சொல்லுகிறது லைஃப் கிவிங் ஃபவுண்டைன். லைஃப் கிவிங் ஃபவுண்டைன். இந்த லைஃப் கிவிங் ஃபவுண்டைன்ற வேர்டு இருக்குல்ல, அதை நீங்க உள்ளபடியே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தண்ணீரற்ற வறண்ட பாலைவன பகுதிகள் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். தண்ணீரற்ற வறண்ட பாலைவன பகுதிகளில் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், அல்லது சற்று நாள் சிக்கி தவித்திருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் லைஃப் கிவிங் ஃபவுண்டன்ற வேர்டு உங்களுக்கு புரியும், ஜீவ ஊற்றுன்ற புரியும். தண்ணீர் இல்லை, நான் வறண்டு போச்சு, தொண்டை காய்ந்து போயிற்று, கை கால்கள் நடுங்குகிறது, தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு மனிதன் இருக்கான் இல்லையா, அவன் பூமியை தோண்டும் போது அங்கே தண்ணீரை கண்டெடுத்தான் என்றால் என்ன நடக்குது அவன் வாழ்க்கையில? போக போகிற அல்லது ஆல்மோஸ்ட் போய்விட்டு அவன் உயிர் திரும்பி வரும். அவன் தண்ணீரை குடித்தவுடன் தண்ணீரில் ஜீவன் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அப்போ அவன் தோண்டி எடுக்கிறான், வனாந்தரமான ஒரு பகுதியில் தண்ணீர் ஊற்று கிடைச்சிருச்சு. அந்த ஊற்று கிடைச்ச உடனே அது வரைக்கும் அவனுக்கு அந்த இடத்துல வாழ்வு இல்லாமல் இருந்தது. தென் he can able to build his house, he can able to raise his children, and he can able to plant anything, cultivate anything, and he can live. அதனால தான் அது ஜீவ ஊற்று, ஜீவன் தருகிற ஊற்று. நீ பயிர் நட்டாலும் ஜீவன் வரும், விலங்குகளை வளர்த்தாலும் அதுக்கு ஜீவன் கிடைக்கும், நீயும் அங்கே ஜீவனோடு வாழலாம். இட்ஸ் லைஃப் கிவிங் ஃபவுண்டெயின். எது? கர்த்தருக்கு பயப்படுதல், the fear of God. ஆகவே இந்த fear of God என்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, இது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. fear of God என்கிற வார்த்தை அநேகருக்கு பிடிக்கிறது இல்லை. ஏன் பிடிக்கிறது இல்லைன்னா, வாட் இஸ் fear of God என்பதில் ஒரு தெளிவின்மை. fear of God என்றால் உன்னை அடிமைப்படுத்துவது இல்லை. பிரியமானவர்களே, வேதம் முழுவதுமே இந்த fear of Godன்றதை நீங்க ஆங்காங்கே வாசிக்கும் போது it coupled with one thing. Fear of God is always coupled with one thing. யோபு 1:1. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவனை குறித்து கடைசியாக சொல்லப்படுகிற 2 குவாலிட்டிஸ் என்ன? அவனுக்கு கடவுளுடைய பயம் இருந்தது, and he turned away from evil. கடவுளுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும் என்றால், he will turn away from evil. Turning away from evil is fear of God. Turning away from evil, தீமையை விட்டு விலகுவது. நீதிமொழிகள் 8:13 எடுத்து படிங்க. நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே, தீமையை வெறுப்பது அல்லது தீமையை விட்டு விலகுவது. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய் என்றால் you will hate evil. You will hate evil. அல்லது நீ தீமையை வெறுப்பாய், தீமையை விட்டு விலகுவாய். யோபு குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன், தீமையை விட்டு விலகுகிறவன். பிரியமானவர்களே, திஸ் இஸ் த புக். இந்த யோபு புத்தகம் தான் வேதாகமத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகம். The first book written in the Bible, Job. அந்த ஃபர்ஸ்ட் புக்லேயே கடவுள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்று காட்டுகிறார். அவன் தீமையை விட்டு விலகுவான், தீமை என்று அறியப்படுகிற எதையும் விட்டு விலகுவான். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். இதே பதத்தை 3 முறை பயன்படுத்துகிறார் கடவுள். அடுத்த 8ஆம் வசனம் பாருங்க, இதே அதிகாரத்தில் யோபு 1:8. அதுல கடைசி அதான் சொல்றாரு, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். யோபு 2:3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு, அதாவது தீமைக்கு விலங்குகிறவனுமான மனுஷனாகி அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. 3 முறை முதல் 2 அதிகாரங்களிலேயே இந்த பதம் பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறான், தீமையை விட்டு விலகுகிறான். ஆக கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் தீமையை வெறுப்பது அல்லது தீமையை விட்டு விலகுவது. அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போறீங்க, போகும்போது அந்த இடத்தில் ஒரே நாற்றம் அடிக்கிறது. நாற்றம் உங்களால் முகர்ந்து பார்க்க ஒவ்வாத அளவுக்கான நாற்றம். நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்க போக மாட்டீங்க. ஒரு பார்க்குக்கு போறோம்,
பார்க்கில் போயிட்டு ஒரு பிக்னிக் சாப்பிட்றதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணுறோம், மேட்டெல்லாம் விரிக்கிறோம். விரிக்கிற இடத்துல விரிச்சிட்டு உட்காரும்போது பார்த்தா சம்திங் இஸ் நாட் குட் தேர். இம்மீடியட்லி வாட் யூ வில் டூ பிஃபோர் யூ ஓப்பன் யுவர் ஃபுட்? யூ வில் மூவ் த பிளேஸ். இது தீமையை விட்டு விலகுவது. நீ பார்த்துட்ட அந்த இடத்துல இருக்கிற விலகுவது. உதாரணத்திற்கு சொல்றேன், தீமையை வெறுப்பது என்பது நாட் ஈவன் கோயிங் தேர், நாட் ஈவன் கோயிங் தேர். மரத்துக்கிட்டலாம் போகாதுப்பா, அங்க ஒருவேளை அழுக்கு இருக்கும். முன்கூட்டியே இருக்குதோ இல்லையோ முன்கூட்டியே நீ தீர்மானித்துக் கொள்வது. ஆக தீமையை வெறுப்பது, நீ அங்கே இருக்கிறாய், பார்த்து விட்டாய், விலகுவது என்கிற இந்த இரண்டையுமே நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய வழிமுறைகள் என்பவையோடு இணைத்து தீமை என்று கருதப்படுகிற எல்லாமே, அவைகளை வெறுப்பதும் விட்டு விலகுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? நம்ம ஏற்கனவே 2-3 காரியத்தை பார்த்தோம். அவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, ஒன்று. இரண்டாவது பார்த்தோம், அந்த கர்த்தருக்கு பயப்படுவது லைஃப் கிவிங் ஃபவுண்டெயின், ஜீவ ஊற்று. இன்னொரு காரியத்தை பாருங்க, இட் வில் எவ்வளோ இது கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. நீதிமொழிகள் 10:27, 10:27. The fear of the Lord prolongs life. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கவனிச்சிங்களா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இன்னொரு வேதம் சொல்லுது, the fear of Lord lengthens one's life. அது மனிதர்களுடைய நாட்களை பெருக பண்ணும். lengthens. கடவுளுடைய வழி என்ன? உன் பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும், நீண்ட நாள் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் என்ன பண்ணணுமா? அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், தாயும் தகப்பனையும் கனம் செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இது அவர்களுக்கு. பொதுவாக எல்லோருக்குமே வேதம் சொல்லுகிறது, if you want a lengthen life, fear of the God. கடவுளுக்கு பயப்படுங்கள். கடவுளுக்கு பயப்படுவது உன் ஆயுசு நாட்களை கூட்டும். ஆயுசு நாட்களை கூட்டும். You see that? This all promises. Actually, it's not look like a promise. It's not look like a promise. It is not straight away promise. But if you take the label, it is a promise. You can claim to God, Lord, கர்த்தருக்கு பயப்படுவது ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. I want to fear you. Don't think about the result. You just straight away go and commit yourself. I want to fear you, Lord. எப்படி பயப்படுவது என்றால் கடவுளுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வது. நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்கல்ல, சிறு பிள்ளைகளா நீங்க இருந்தபோதெல்லாம் கொஞ்சம் கனவுல நினைச்சு பாருங்க. உங்க சிந்தனையில கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வந்து பாத்ரூம் பக்கத்தில் அல்லது மரத்து பக்கத்தில் எங்கேயோ சுற்றிட்டு இருப்பீங்க, பேசிட்டு இருப்பீங்க. ஹெட் மாஸ்டர் வரார்டா அப்படின்னா போதும், அப்படியே ஓடுவீங்கல்ல. ஏன் ஓடுறீங்க? ஓடி இருக்கீங்களா எல்லாரும்? ஏன் ஓடுறீங்க? ஹெட் மாஸ்டர் என்கிற வார்த்தையில ஒரு அதிகாரம் இருக்கிறது, ஒரு அதிகாரம் இருக்கிறது. த அத்தாரிட்டி விச் he has. அவர் என்ன பண்ணுவாரு? உன்னை கொன்னுடு வரா? பண்ணவே மாட்டாரு ஆக்சுவலா. பட் அந்த ஹெட்மாஸ்டர்ன்ற வார்த்தை உங்களுக்குள் கிளப்பி இருக்கிற ஒரு பயம் இருக்கு பாருங்க. யூ வில் ரன் அவே. ஓடி போய் ஒளிஞ்சிக்குவீங்க அல்லது கிளாஸ் ரூம் போய் உட்காந்துருவீங்க. ஏன் என்றால் ஹெட்மாஸ்டர் என்கிற வார்த்தைக்கு அன்றைக்கு உனக்கு என்ன புரிஞ்சிருந்துச்சோ, ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியும், எஸ் அத்தாரிட்டி. அந்த ஸ்கூலுடைய ஹெட் அவர் தான், அந்த ஸ்கூலுடைய மாஸ்டர் அவர் தான். ஆகவே அவருக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற வார்த்தையை நீங்க எடுத்துக்கண்டா, he is a boss of this universe. He is a master of this universe. He created you and he is one controls every single thing. Because he controls, because he creates and because he is a master, he has a authority. அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது மட்டுமல்ல, அவர்கிட்ட ஒரு பவரும் இருக்குது. சில பேர்கிட்ட அதிகாரம் இருக்கும், பவர் இருக்காது. சில பேர்கிட்ட பவர் இருக்கும், அதிகாரம் இருக்காது. ஆனா பவர் அண்ட் அத்தாரிட்டி போத் இருக்கிறது கடவுள். ஆகவே ஃபியர் ஆஃப் காட் என்றால்
அவருடைய அந்த அத்தாரிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அவருடைய வார்த்தைகளுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்பது, அதன்படி செய்வது. அதில் ஒன்றுதான் தீமையை விட்டு விலகுவது. அதில் ஒன்றுதான் தீமையை விட்டு விலகுவது. ஆக தீமை என்பது ஒரு பொருள் அல்ல. அல்லது you cannot say this is what evil. No, evil is a lot of things under one umbrella. ஆகவே தீமை என்று வருகிற போது உன் கண்களுக்கு இது தீமை என்று தெரியும், இவர் கண்களுக்கு இது தீமை என்று தெரியும். ஆனால் தீமை என்பது கடவுள் எதை தீமை என்று சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவ்விதமான அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அது ஜீவ ஊற்றாய் இருக்கும். அது உனக்கு திட நம்பிக்கையை தரும். மட்டுமல்ல, இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார், அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி பல காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவேதான் தாவீது இத்தனை நன்மைகள் அடங்கி இருக்கிற, இத்தனை விதமான நன்மைகள் அடங்கி இருக்கிற இந்த கர்த்தருக்கு பயப்படுதலை முதலாவது அவரோடு வந்து நிற்கிற அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். காரணம், தாவீது அநேக காரியங்களை அனுபவித்து விட்டார். அந்த வயசுலேயே கர்த்தருடைய விடுவிப்பை, கர்த்தருடைய பாதுகாப்பை, கர்த்தருடைய அந்த போஷிப்பை அனுபவித்து விட்டார். இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த மக்கள் கடவுளுடைய அந்த போஷிப்பை அல்லது கடவுளுடைய அந்த விடுவிப்பை அனுபவிக்கவில்லை. அவர்களுக்கு ஜீவன் பெருகும், நாட்கள் பெருகும், குறைவு ஒன்றும் இருக்காது. இவைகளெல்லாம் இன்னும் அவர்கள் அனுபவிக்கல. So, as a man who tasted God's goodness, as a man who praised God and answered, கடவுள் அவனை விடுவித்தார், பாதுகாத்தார் என்கிற எல்லாவற்றையும் அறிந்த இவன் அந்த மக்களுக்கு முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன், போதிப்பேன் என்று சொல்லுகிறார். எஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம பிள்ளைகளுக்கு நாம் எதை முதலாவது கற்றுக் கொடுக்க வேண்டும்? ஃபியர் ஆஃப் காட் அண்ட் ஹானர் டு பேரண்ட்ஸ். பெற்றோரை கனப்படுத்து, பெற்றோரை கனப்படுத்து, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திரு என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தாவீது அதுதான், தாவீதை நம்பி வந்த, தாவீதை அண்டிக் கொண்ட அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்து அந்த படை 400 பேர் இருந்த மக்கள் கூட்டம் இருக்குல்ல, அது நாளாக 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 பெருசாயிட்டே போகுது. இவன் இன்னும் அரசன் ஆகல, பட் they are enlarging like anything. அவர்கள் ஒவ்வொரு ஊரா படையெடுத்து போய் அந்த ஊரிலிருந்து கொள்ளையடித்து கொண்டு வருகிற அளவுக்கு அவர்கள் பெருகி கொண்டே வந்தாங்க. ஆனா அவர்களுக்குள் என்ன இருந்துச்சு என்றால் கர்த்தருக்கு பயப்படுதல். It start with one man who valued the fear of God and who wanted to teach that one. உதாரணத்துக்கு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். தாவீது அந்த 400 பேருக்கும் 400 சுரமண்டலத்தை பண்ணி நான் உங்களுக்கு இசை சொல்லி தரேன் அப்படின்னா அந்த 400 பேரும் பியூட்டிஃபுல்லாக வாசித்திருப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா தாவீது இஸ் அ வெரி குட் மியூசிஷியன், ரொம்ப அழகாக வாசித்திருப்பாங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நான் கவிதை பாட கற்றுத்தருகிறேன், அதாவது சங்கீதம் பாட கற்றுத்தரேன் என்று சொல்லி, நீ எப்பொழுதுமே சங்கீதம் பாடும்போது கடவுளை துதி, அதோடு கூட கடவுளுக்கு நன்றி செலுத்து, உன் தேவையும் கடவுள்கிட்ட சொல்லு என்று சொல்லி சில சங்கீதங்கள், அவன் பாடின சில சங்கீதங்களை சொல்லி இப்படி பாட துவங்கு என்று சொல்லி கொடுத்திருந்தா அவங்க எல்லாரும் சங்கீதம் எழுதுறவங்களா மாறி இருப்பாங்க. அதே மக்களுக்கு நான் கத்தியை பிடிச்சி சண்டை போடுறது எப்படி, ஈட்டி எடுத்து போடுறது எப்படி, மறைந்திருந்து தாக்குவது எப்படின்னு யுத்தத்தை கொடுத்து கற்றுக் கொடுத்தான்னா they will be a one of the greatest warrior ஆயிருக்க முடியும். பட் அவன் இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டான், இது எல்லாத்தையும் விட்டுட்டான், தங்கிட்ட இருக்கிற இந்த திறமைகளை எல்லாத்தையும் மறந்துட்டான். பட் கர்த்தருக்கு பயப்படுவதை நான் கற்றுத்தருகிறேன் என்று சொன்னான். பை டூயிங் தட் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளஸிங் அவன் கொடுத்தான். ஏன்? அவங்க கர்த்தருக்கு பயந்தா போதும் தீமையை விட்டு விலகிடுவாங்க. தீமையை விட்டு விலகினா போதும் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுதாங்க அவங்க வாழ்க்கையில். ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆனா போதும், இஃப் தேர் கண்டினியூஸ் they can able to build, because it teaches wisdom and it lengthens their life and it will give a life giving fountain water and they have a hope for future.
You see that? That is why டேவிட் இதெல்லாம் தெரிந்துதான் அவன் செய்தானா? தெரியாது. இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் என்று தெரிந்துதான் செய்தானா? இல்ல. He want these people, அந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவதை அவர்களுக்கு போதித்தான். நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 ஆகிய வசனங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருப்பார். இன்னும் அநேக காரியங்களை சொல்லுதுங்க அந்த பகுதி. இது இயேசுவை குறித்து சொல்லுதுங்க, தீர்க்க தரிசனமா. இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லுது. இயேசுவின் மீது, இயேசு இந்த பூமிக்கு வருகிற போது இயேசுவின் மீது இந்த 7 வகையான, அதாவது கடவுளுடைய 7-fold ஸ்பிரிட், 7-fold ஸ்பிரிட், ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற இவைகள் எல்லாவற்றையும் தருகிற கர்த்தருடைய ஆவியானவர் 7-fold will be resting on Jesus. இயேசுவின் மீது தங்கி இருக்குமா? இந்த 7 தங்கி இருக்குது இல்ல இயேசுவின் மீது, இவைகளிலே இயேசுவுக்கு பிரியமானது என்ன என்று பார்த்தால் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். He will be delight, என்ன சொல்லுதுன்னா, he will delight in the fear of the Lord. அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஞானம் அவருக்கு அதிகமாக கிடைக்கும், காரணம் ஞானத்தின் ஆவியானவர் அவர் மீது தங்கியிருக்காரு. அறிவு நிறைய கிடைக்கும், உணர்வு நிறைய கிடைக்கும், many things, because God's spirit is sitting on him. But out of these 7, he choose fear of God. கர்த்தருக்கு பயப்படுவது அவருக்கு உகந்த வாசனை. He was delight in it. The same way David, there is many things in his life which is very good at, but அதில் எதையும் அவன் சொல்லி தரல, கர்த்தருக்கு பயப்படுவதை சொல்லி கொடுத்தான். The same way Jesus, 7-fold spirit was resting on him, but he is delight in fear of God. He is delight in fear of God. Fear of Godல இயேசு இருந்ததுனால என்ன நடக்குமா? இயேசுவின் வாழ்க்கையில அவர் கண் கண்டபடி ஜட்ஜ் பண்ண மாட்டார், அவர் காது கேட்கிறபடி ஜட்ஜ் பண்ண மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு குணம், பார்க்கிறதை வைத்து தீர்ப்பிடக்கூடாது, கேட்கிறதை வைத்து தீர்ப்பிடக்கூடாது. அவர் நியாயமாய் தீர்ப்பிடுவார். அவர் கண் பார்க்கும், ஆனாலும் அதற்கு பின்பு மறைந்திருக்கிற காரியம் உண்டு என்று அவர் அறிந்து கொள்வார். ஆகவே கண் பார்க்கிறபடி தீர்ப்பிட மாட்டார். காது கேட்கும், ஆனால் நான் கேட்டது முழுமையானது தானா என்று தெரியாது. ஆகவே கேட்டதை வைத்து தீர்ப்பிட மாட்டார். தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீது தன் குமாரனுக்கு பயந்து ஓடுகிற போது சீமேயி என்கிற ஒரு மனிதன் தாவீதை என்ன பண்றான்? தூஷிக்கிறான், திட்டுறான். அவன் காது கேட்டு விட்டது எதை? அவனை தூஷித்ததை. உடனடியாக அவன் தீர்ப்பிட முடியும், பிடியுங்கள் அவனை, வெட்டுங்கள் என்று. அரசரே நீ சொல்லுங்க, நான் இப்ப வெட்டுறேன் அவனன்னு கேட்டாங்க அங்க இருக்கிறவங்க, அவரோடு இருக்கிறவங்க. அவன் என்ன சொன்னான்? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவன் என்ன சொல்றான் கவனிங்க, கடவுள் ஒருவேளை அவன்கிட்ட சொல்லியிருப்பாரு தாவீதை போய் திட்டுன்னு. So I don't want to do anything. அவன் காது கேட்டதின் அடிப்படையில் அவன் தீர்ப்பிடல. ஏன்? இவன் கடவுளுக்கு பயப்படுகிறவன். ஆகவே சொன்னா அதற்கு பின்பு ஏதோ மறைந்திருக்கும், கடவுள் ஒருவேளை அவனை அனுமதித்திருப்பார், ஆகவே அவன் செய்கிறான், நான் அவனை எதுவும் செய்ய மாட்டேன். This is what, if you have a fear of God, your judgment will be right. கண் பார்க்கிறபடி காது கேட்கிறபடி நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க. That is where the fear of God is very essential. அப்போஸ்தலர் 10:2,
அதிலே கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அந்த கொர்நேலியு அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த கொர்நேலியு என்கிற மனிதன் யூதன் அல்ல, மோசேயினுடைய சட்டங்களை அறிந்து கொண்டவன் அல்ல, சட்டங்களின்படி வாழ்கிறவனும் அல்ல. இவன் ஒரு பிரஜாதியான். ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயந்தவன். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றால் என்னவா இருக்க வேண்டும் என்றால், அவன் தீமையை விட்டு விலகுகிறவனாய், தீமையை வெறுக்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்படிதான் இருந்திருக்கிறான். அநேக தான தர்மங்களை செய்திருக்கிறான், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறான், தேவ பக்தி உள்ளவனாய் இருந்திருக்கிறான். இல்லையா? கடவுள் எதை பார்க்கிறாராம்? அந்த அதிகாரத்தினுடைய 35ஆம் வசனம் பாருங்க. பேதுரு சொல்றாரு, எந்த ஜனத்தினாலாயினும் தேவனுக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் அவருக்கு உகந்தவன். எந்த ஜாதியாய் இருந்தாலும், அது வரைக்கும் பேதுரு யூதர்கள் மட்டுமே ரட்சிப்பு பெற தகுதியானவர்கள் என்கிற எண்ணத்தோடு இருந்தார். கடைசியாக கடவுள் அனுப்பும் போது அவன் வருகிறான். வந்து காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட பின்பு அவன் அறிக்கை இடுகிறான். என்ன சொல்றானா, I must certainly understand now that God is not one to show partiality. How? But in every nation, the man who fears him and does what is right is welcome to him. கவனிச்சிங்களா? வாட் இஸ் ரைட், விச் மீன்ஸ் தீமையை விட்டு விலகுவது, டூயிங் ரைட். அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் பரவ போகிறது, கொண்டு போகப்படுகிறது. வாட் இஸ் த குவாலிட்டி காட் இஸ் லுக்கிங் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் எவனாயிருந்தாலும், எந்த தேசத்தை சேர்ந்தவனாயிருந்தாலும், எந்த ஜாதி, எவனாயிருந்தாலும் கடவுள் அவனை வரவேற்கிறார். Actually, God is looking for them. God wanted them to become their disciple or children என்பதுதான் கடவுளுடைய இயல்பான எண்ணம். ஆகவே தேவ பயம் என்பது, கடவுள் நம்மை கொன்று விடுவாரோ அல்லது கடவுள் நம்மை தண்டனை கொடுத்து விடுவாரோ என்பதனாலே பயப்படுகிற மக்கள் உண்டு. உண்மையிலேயே கடவுள் அதிகாரம் உள்ளவர், கடவுள் எல்லாவற்றையும் படைத்தவர் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தைகள் நல்லவைகள், என்னுடைய நன்மைக்காகவே என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் அவருக்கு பயந்திருந்தார்கள். அவரை நேசிப்பதனால் பயந்திருந்தார்கள். உங்க வீட்டில் இருக்கிற உங்க பிள்ளைங்க உங்களை நேசிப்பதனால் உங்களுக்கு கீழ்ப்படுகிறார்களா, உங்களுக்கு பயப்படுவதனால் உங்களுக்கு கீழ்ப்படுகிறார்களா என்பதில் அடங்கி இருக்கிறது நீங்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பது. என் அப்பா சொல்லிட்டாரு, நான் இப்படிதான் செய்யணும் என்று பிள்ளை சொல்வது என்றால், பிள்ளை உன்னை நேசிக்குது. ஐயோ அப்பா வந்து அடிப்பாரு, அதனால் நான் இப்படி செய்வேன் என்று சொன்னால் பிள்ளை பயப்படுது. இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்து. அவங்க பயந்தாங்க தண்டனைக்கு, கடவுளுக்கு அல்ல. சிலர் கடவுளுக்கே பயந்தார்கள். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர வேண்டும், தண்டனைக்கு பயந்து அல்ல. அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்முடைய நன்மைக்காகவே காரியங்களை சொல்லுகிறார், நம்முடைய நன்மைக்காகவே எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். ஆகவே நான் கடவுளுக்கு பயப்படுவேன், ஆகவே நான் தீமையை விட்டு விலகுவேன் என்று. இதுதான் ஆரோக்கியமான கடவுளுக்கு பயப்படுகிற பயம். இந்த ஆரோக்கியமான கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இருக்குல்ல, அவருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவரை நேசிக்கிறேன், ஆகவே நான் அவருக்கு பயப்படுகிறேன், அவரை கனம் செய்கிறேன். இது இருக்குல்ல, இதுதான் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், இதுதான் ஜீவ ஊற்று, இதுதான் உனக்கு ஞானத்தை போதிக்கும், இதுதான் உன்னை விடுவிக்கும், இதுதான் உனக்கு குறைவுகள் அற்ற வாழ்க்கையை தரும். ஆகவே இவ்விதமான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிகவும் முக்கியம். நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டிவிட்டு முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. The church increased continually with fear of God. அதாவது
ஆதி சபை எப்படி பெருகிற்றான் என்றால் அவர்களுக்குள் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அந்த பயம் இருந்ததுனாலே அவர்கள் சமாதானத்தை அனுபவித்தார்கள், ஆறுதல் அடைந்தார்கள், வளர்ந்தார்கள், பெருகினார்கள். ஒரு சபை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே அடைகிற ஆறுதல், சமாதானத்தினாலே வளர்வது ஆரோக்கியமானது. ஒரு சபைக்குள் இருக்கிற மக்கள் கர்த்தருக்கு பயப்படுவதே இல்லை, ஆனால் சபை பெருகுகிறது, பொங்கி வழிகிறது, இடமில்லை, நிற்க இடமில்லை என்பது இந்த உலகத்தின் படியானது. ஏனென்றால் கர்த்தருக்கு யோபுவினுடைய காலத்தில் நான் நினைக்கிறேன் there is million people might live in the world. அவ்வளோ பேருக்கு மேல வாழ்ந்துருக்கணும். ஆனா கடவுளுடைய கண்களில் ஒரே ஒரு மனிதன் தான் கடவுளுக்கு பயப்படுகிறவன் தான், ஒரே ஒருத்தன், சிங்கிள் மேன். ஆகவே அந்த அன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்த யாருமே கடவுளுக்கு பயப்படலையா. அக்கார்டிங் டு காட்ஸ் வேர்ட், காட் himself testified that one. ஆக ஒரு சபை எப்படி வளர வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு. நீங்க எல்லாம் நம்ம இந்த சபையா வளர்ந்துகிட்டு வரோம். எப்படி வளரணும்? நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு. அப்போ நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வளர்கிறீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில என்ன எவிடன்ஸா இருக்கணும் என்றால் தீமையை விட்டு விலகுவது அல்லது தீமையை வெறுப்பது. தீமையை விட்டு விலகுவது அல்லது தீமையை வெறுப்பது. இவைகள் மட்டும் உங்க வாழ்க்கையில எவிடென்ட்டா இருந்தா போதும். ரிமைனிங் ஆல் திங்ஸ் என்னது? ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவது அது கடவுளுடைய வேலை. ஜீவ ஊற்று உன் வாழ்க்கையில கிடைப்பது அது கடவுளுடைய வேலை. உன்னை விடுவிப்பது அது கடவுளுடைய வேலை. உன்னை பாதுகாப்பது அது கடவுளுடைய வேலை. உன்னுடைய வேலை என்ன? கர்த்தருக்கு பயப்படுவது. தண்டனைக்கு பயந்தல்ல, அன்பின் நிமித்தமாக. தீமையை விட்டு விலகுவது. By doing that, personally, each and every one of you will be blessed with long life and also protection and blessings. And as a family, you will be blessed. As a church, you will be blessed and you will increase in numbers. இதைதான் கடவுள் விரும்புகிறார். இவ்விதமான அவுட்கம் வருவதற்காகத்தான், அதாவது இவ்விதமான அவுட்கம் வரும்னு தாவீதுக்கு தெரியாது. ஆனா தாவீது அந்த மக்களுடைய வாழ்க்கையில் நன்மையை விதைக்க வேண்டும் என்று நினைத்தான். கர்த்தருக்கு பயப்படுவதை கற்றுக் கொடுத்தான். ஆகவே நாம் சபையாகவும் குடும்பமாகவும் இண்டிவிஜுவலாகவும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற போது we will be blessed. Take this word. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.